ஹலோ காய்ஸ். இப்போ வந்து நான் நேத்து, அதாவது திங்கட்கிழமை எடுத்த ட்ரேட தான் பிரேக் டவுன் பண்ண போறேன். ஸோ நான் எப்படி அந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ இனிமே என்னோட ஒவ்வொரு ட்ரேடையுமே இந்த சேனல்ல ஜர்னல் பண்ண போறேன். லைக் பிரேக் டவுன் பண்ணி ஜர்னல் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ஜர்னலிங்கும் ஒரே நேரத்துல முடிஞ்சிரும். தென் பிரேக் டவுன் பண்றனால உங்களுக்கும் சம் நாலேட்ஜ் கிடைக்கும். ஓகே. யா எஸ். நான் என்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட எஸ் மண்டே 9 ஜூன் 2025. ஓகே, திங்கட்கிழமை எடுத்திருக்கேன். ஸோ ஹவ் ஐ அனலைஸ். ஸோ ஐ கோ டு மந்த்லி சார்ட். ஓகே, ஸோ மந்த்லி சார்ட்டில் எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்க பெரிய ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ ஃபுல் லிக்விடிட்டியும் இது வந்து எடுத்துட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, ஸோ மார்க்கெட் இஸ் கோ அப் அப்படிங்கிறது தெளிவாக தெரிறனால எனக்கு இங்கே வந்து இந்த இடம் தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் ட்ரா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது, இந்த ஹை எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரா வந்து எனக்கு மந்த்லியில் இதுதான். ஸோ போடலாம், இந்த ஹை இதை எடுத்துருச்சு. ஸோ இந்த ஹை வரைக்கும் போடலாம். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதே ஹை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வீக்லி அப்படியே வந்துட்டேன். ஸோ வீக்லி வந்துட்டு ஸோ வாட் ஐ ஆன்டிசிபேட். ஸோ வீக்லியில் போன வாரம் வந்து நான் இந்த எஃபிஜியில் வந்து நான் செல் அடிச்சிருந்தேன். போன வாரம் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த எஃபிஜியில் இங்கே செல் அடிச்சிருந்தேன். ஓகே, தென் இப்போ வந்து எனக்கு ட்ரா இங்கே தான் இருக்குது. ஸோ வீக்லியில் எனக்கு ஒரு தெளிவாக கிளாரிட்டி எதுவுமே கிடைக்கல. தென் நான் டெய்லி போயிட்டேன். டெய்லியில் நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுவேன். எனக்கு டெய்லி வந்தோடனே இந்த இடம் தெரிஞ்சுது. மேபி த சான்ஸ் இந்த எஃபிஜிலேருந்து மார்க்கெட் ஒரு செல் ஆகலாம். பெரிய செல் ஆகாது, ஜஸ்ட் ஒன் பியர் கேண்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தோணுது இல்லை, லைக் எஃபிஜி இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் மேபி இந்த வீக்கோட வியாழக்கிழமை வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா, ஹை ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அப்போ செல் அடிப்பேன். ஸோ தென் ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா, இது இன்னைக்கோட கேண்டில். ஸோ எனக்கு டெய்லியில் வந்து எனக்கு வந்து இந்த ஹை வந்து ட்ராவாக இருக்கும். இது வந்து போன வீக்கோட ஹை, வீக்லி சார்ட்டில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. எப்படி இதை ஃபஸ்ட்டு மார்க்கெட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இல்லை, அதான் ஃபஸ்ட்டு ட்ரா வீக்லி. எப்படி இந்த வீக் வந்து போன வீக்கோட ஹை எடுத்து தான் ஆகணும். ஒய்? பிகாஸ் மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஷில் இருக்குது. எப்போல இருந்தது அப்படின்னா, ஏப்ரல் 7 இருந்தே ஃபுல்லாக புல்லிஷில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ போன வீக்கோடதை இந்த வீக் எடுத்தே ஆகணும், ஹை எடுக்கும். ஸோ அந்த ஒரு ஆன்டிசிபேஷனோட, அது இல்லாமல் நான் ட்ரேட் எடுக்கும்போது இங்கே டெய்லி, ஸோ கோ டு 4 hour சம்திங். 4 hourக்கு நான் வரும்போது எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, எஸ்எம்டி இருந்தது. இது என்னது? இஎஸ். இது மைக்ரோ நாஸ்டாக் என்கியூ, மைக்ரோ என்கியூ, இது மைக்ரோ இஎஸ். ஓகேவா? இதில் வந்து எனக்கு எஸ்எம்டி கிடைச்சிது. வேர் இந்த இடத்துல தான். இங்கே வந்து 4 hourல ஃப்ரைடே 6 ஜூன் 2025 10 கேண்டில் 22 கேண்டில், 10 கேண்டில் 22 கேண்டில் இங்கே வந்து எஸ்எம்டி பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து இங்கே லோ எடுத்துருக்கு, இங்கே லோ எடுக்கல. இஎஸ்ல லோ எடுக்கல, என்கியூவில் லோ எடுத்திருந்தது. ஸோ எஸ்எம்டி எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ தென் ஓகே, இட்ஸ் புல்லிஷ். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு 4 hourல இதை பார்த்துட்டு ஒரு 15 minutes போயிட்டேன். ஸோ 15 minutesல எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இங்கே வந்து நான் பார்க்கும்போது மேனிப்புலேஷன் நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து
என்ன ஆணுச்சு அப்படின்னா, இங்க ஏஷியா லோ கிரியேட் பண்ணி லண்டன் வந்து அப்படியே மேலே புல்லாவே இருந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இன்னும் ஹை ஃபார்ம் ஆகல. டெய்லியோட ஹை இன்னும் ஃபார்ம் ஆகல. பட் லோ இதா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது கன்ஃபார்மா இந்த லோவான்னு தெரியாது. மேபி பிஎம் செஷன்ல லோ கிரியேட் ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் பிஎம் செஷன் பார்க்க மாட்டேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து லோ இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. மேபி லோ ஆனால் இப்போ ஹை தான் கிரியேட் ஆகணும். நியூயார்க் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். நியூயார்க் ஏஎம் செஷன் க்ரீன் கலரில் இருக்குல்ல. ஸோ இதில் மார்னிங்கில் தான் நியூயார்க் ஏஎம் செஷனில் தான் ஹை கிரியேட் ஆகும். ஹை கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே டெய்லியோட PO3 பார்த்தேன். டெய்லியோட PO3 படி லோ கிரியேட் ஆகிற மாதிரி இருந்தது. லோ கிரியேட் ஆகி மேலே புல் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ தென் இங்கே அதே டைமில் 8:30 இங்கே 1 மினிட்ல போய் காட்டினா இன்னும் தெளிவாக தெரியும். இந்த இடத்துல 8:30 இங்கே ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அப்போ இருந்து கன்சல்டேஷன் தான். ஃபுல்லி உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும். இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே தான் 9:15 கேண்டில் வரைக்கும் சுற்றுனுச்சு. நான் அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் 8:30க்கு மேனிப்புலேஷன் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ 9:30க்கு மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு ஒரு சைட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான்னு யோசித்தேன். ஸோ அதே மாதிரி இங்கே கன்சல்டேஷன் நடந்தது. ஸோ தென் இங்கே 9:30 கேண்டில் லுக்கட் கரெக்டாக 9:30 கேண்டில் கரெக்டாக கீழே மேனிப்புலேஷன் பண்ணால் மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் என்னோட என்ட்ரி இருந்தது. ஸோ தென் ஐ கோ டு 1 மினிட். இந்த இடத்துல நான் எனக்கு இங்கே லிக்விடிட்டி அப்படின்னு தெளிவாக கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்கே இருக்க ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ லிக்விடிட்டி இருக்கு. இந்த லிக்விடிட்டி கணக்கு தெரிஞ்சது. ஸோ தென் எனக்கு ஆல்சோ இங்கேயும் ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருந்தது. ஓகே, ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா அக்யூமுலேஷனாக இருக்குது. ஸோ தென் கீழே தான் மேனிப்புலேட் பண்ணிட்டு மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு பயாஸ் புல்லிஷாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி மேனிப்புலேஷன் நடந்த மாதிரி இருந்தது டெய்லி கேண்டிலில். ஓகே, நான் அப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, தென் இங்கே 9:30 ஓப்பன் ஆனிச்சு. 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் மார்க்கெட் உடனே டவுன் ஃபுல்லாக டவுனாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே மேனிப்புலேட் பண்ணிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு யோசித்தேன். ஸோ தென் இந்த இடத்துல ஒரு SMT இங்கே இது என்ன கேண்டில் 9:39 to 9:36 9:36 to 9:39 SMT இருந்தது. ஸோ இங்கே 9:36 லோவை NQ எடுத்திருக்குது. ES அதை எடுக்கலை. ஸோ தென் SMT கன்ஃபார்ம் பண்ண உடனே நான் MMS பார்த்தேன். சாரி, MSS. இந்த ஹை தான் எனக்கு MSS ஆகிருந்தது. MSS இங்கே பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது, ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட க்ளோஸ் ஆன மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ தென் நான் இங்கேருந்து FEGயில் என்ட்ரி போட்டுட்டேன். ஜஸ்ட் திஸ் FEG. இந்த FEG பாயிண்டட் இங்கே ஷார்ட் பொசிஷன் இல்லை, லாங் பொசிஷன். என்ட்ரி அண்ட் SL 1:5 டார்கெட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே என்னோட ட்ரேட் 1:5 தான் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் FEG கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு பேர் கேண்டில் வந்து என்ட்ரி எடுத்தது. ஸோ அதுலேயும் நான் என்ட்ரி எடுக்கலை. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு புல் கேண்டிலோட விக்கில் என்ட்ரி கிடச்சிது. ஸோ அதுலேயும் நான் என்ட்ரி எடுக்கலை. ஒய் பிகாஸ் அது அப்போ தான் லாட் சைஸ் லைட்டாக கால்குலேட் பண்ணி போட்டுட்டு இருந்தனால அங்கே எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தென் அடுத்த கேண்டில் நான் என்ட்ரி போட்டு வச்சுருந்தேன். இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆனிச்சு. ஸோ கரெக்டாக 9:47க்கு என்ட்ரி ட்ரிகர் ஆனிச்சு. ஸோ ஓகே, அப்படி என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த வீக் இங்கெல்லாம் வரும்போது 1:3 சம்திங் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த இடத்துல 1:3 கிடச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 1:2 போனாலும் நான் பிரேக் ஈவன் வச்சுருவேன்.
1:3 போயிருச்சு. ஸோ விக்கில் வந்துருச்சு அப்படின்ட்டு விக்கில் அந்த இடத்துக்கு மார்க்கெட் 1:3 கொடுத்துருச்சு அப்படின்ட்டு பிரேக் ஈவனை கரெக்டாக நான் இந்த இடத்துல வச்சேன். இந்த ஒயிட்ல இந்த இடத்துல நான் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன். பிரேக் ஈவன் நான் மூவ் பண்ணதுக்கப்புறம் 1:5 இங்கே வேறு எஸ் 1:5 இருந்தது. கரெக்டாக 4-5 பேர் கேண்டில் வந்தது. கரெக்டாக பிரேக் ஈவன் எடுத்தது. பிரேக் ஈவன் எடுத்துட்டு தென் ரேலி ஒன்லி ஸ்ட்ரைட்டாக டிபி போயிடுச்சு. பட் இந்த இடத்துல எனக்கு அனலைசிஸ் கரெக்டு. பட் பிரேக் ஈவன் அடிச்சுட்டு டிபி போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. யா, இட்ஸ் அ குட் ட்ரேட். ஓகே கைஸ், தென் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இதை என்ன பண்ணேன் அப்படின்னா நோஷனில் வந்து இது பண்ணிட்டேன், ஜர்னல் பண்ணிட்டேன். வேறு நோஷன் இருக்கு. யா, தென் யா இந்த ட்ரேடை பார்த்துட்டு நான் இங்கே பிரேக் ஈவன் அடித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டுடே மார்னிங் இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெக்கார்டிங் எல்லாம் இப்போ காலையில் தான் பண்ணேன். ஸோ ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது நோஷனில் வந்து ஜர்னல் பண்ணிட்டு அப்படியே போய் தூங்கிட்டேன் கைஸ். ஸோ ஓகே, இது மாதிரி டெய்லி நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் அது எஸ்எல்ஓ டிபிஓ பிரேக் ஈவனோ எதாக இருந்தாலும் சரி நான் பிரேக் டவுன் வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அது மாதிரி பிரேக் டவுன் வீடியோஸ் கண்டினியூவாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே கைஸ், see you in next video. Bye.